அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தாங்க ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமணம் நடைபெறுமா, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எப்படி இருக்க போகிறது, பொருளாதார நிலைமை, நிதி வளமை, பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது, கல்வி என்ன மாதிரியாக அமைய பெறப்போகிறது, ஆரோக்கிய விஷயம் எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோஸ்க்கப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி என்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரக நிலைகளினுடைய மாற்றம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அசுப கிரகங்கள் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்த செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் சுபமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய வகையிலையும் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவிகள் அப்படி இல்லைன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. உங்களது பணி திறமையால் மேல் அதிகாரிகளும் திருப்தி அடைவாங்க. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை உருவாகுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. வயிறு தொடர்பான நோய் நீங்குங்க. பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பாங்க. எந்த காரியத்திலையுமே முடிவு எடுக்கும் முன்பாக தீர ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதற்கு முன்பாக முடிவை எடுத்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை போட்டு நீங்கள் யோசித்து சிந்தித்து கொண்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாங்க. அதே மாதிரி கலைத்துறையினர் யுத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவாங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. உதவிகளின் மூலம் வெற்றி காணவும் வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு மிகவும் நன்மையையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேர வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வரலாம். அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். கடன்களும் குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க. உடல் நிலையில் சோர்வு, கை கால் மூட்டுக்கல்ல வலி, எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உருவாகலாம். அதனால் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. மனைவியின் உடல் நிலையில பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா சற்று அனுகூலமான பலனை நீங்கள் அடைய முடியும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தோன்றலாம். புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்களை நடத்தி முடிக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க. அயராது உழைத்து கொண்டே இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வீட்டில் நிதி நிலைமை அப்படிங்கிறது திருப்திகரமாக சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம். ஆனால் வேலையிலேயும் வியாபாரத்திலையும் சரிங்க, கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. நேரத்தை அனாவசியமாக வீணாக்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக சரி செய்ய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார நிலைமையில் உருவாகவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பானதாக அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் காலதாமதம் இழுபறி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களில் கூட திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசமானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமான ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதுவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடலாம். அதே போல் எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் தட்டி கழித்து விட்டு போவீங்க. ஆனால் எல்லா வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் பாரமாக நிற்கும். இந்த பாரமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் பலவிதமான பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அல்லது டென்ஷனையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாமல் பண்ணவே கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அவசர முடிவு உங்களுக்கு அவமானத்தை தரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அலட்சியமோ அவசரமோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது அவமானங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். இதனால் நீங்கள் பல விதத்தில் வீண் படியை சுமக்கலாம், அவமானங்களை சந்திக்க நேரிடலாம், தவறே பண்ணாமல் நீங்கள் தவறு குற்றம் சாட்டப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியங்க. அதே சமயம் முன்பின் தெரியாத நபர் பேச்சை கேட்டு எந்தவித புதிய முதலீடுகளையும் செய்யக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. அனுபவசாலிகளையும் நம்பிக்கையின் பேரில் இருப்பவர்களையும் மட்டும் உங்களுடன் வைத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வரலாம். அதே மாதிரி தாய்மாமன் உறவோடு சிக்கல்களும் எழலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷனும் தேவையற்ற உடல் உபாதைகளும் வரக்கூடிய ஒரு காலம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க.
அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திற்குமே உடனே பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம். டென்ஷன் எதனால் வரும்? உங்களுடைய கடமைகளை சரியான நேரத்தில் செய்யாததன் மூலமாக வரக்கூடியது தான் டென்ஷன். அதே மாதிரி உடல் உபாதைகளும் எதனால் வருது அப்படின்னா, ஆரோக்கியமான உணவை சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் நேரத்திற்கு சாப்பிடாமல் இருந்தாலும் உடல் உபாதைகள் வரும். ஆக இந்த 2 விஷயத்தையும் சரி செய்து கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளை உங்களால் குறைக்க முடியும். அதிலும் குறிப்பாக டென்ஷனை உங்களால் நிச்சயம் குறைக்க முடியும். டென்ஷன் குறைஞ்சது அப்படின்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி தாங்க.